ஆர் நீலகண்டன் எழுதிய வேளாண்மை ஒரு வாழ்வியல் மற்றும் கடவுள் இந்த 2 நூல்களையும் தலா ரூபாய் 100 நூலை பெற கீழ்கண்ட எண்ணை அணுகவும். தொகுதி மறுவரையறைக்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு? தொகுதி மறுவரையால் தமிழகத்துக்கு உண்மையிலேயே என்ன பாதிப்பு? முழுமையாக அலச போகிறோம் இந்த வீடியோவில், முழுசாக பாருங்கள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலுக்கு மத்தியில் தான் நாடாளுமன்ற மறு வரையறை விவகாரம் ரொம்ப அனல் பறக்கக்கூடிய விவகாரமாக மாறி போயிருக்கு. பரபரப்பாக தேர்தல் பிரச்சாரம் செய்த தலைவர்கள் எல்லாம் நிதானித்து தொகுதி வரையறை குறித்து பேசும் அளவுக்கு அது அவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கு. தொகுதி வரையறை காரணமாக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் ப. சிதம்பரம் உள்ளிட்ட மிக முக்கியமான இந்தியாவுடைய மிக முக்கியமான தலைவர்களாக மிக கடுமையான கண்டனத்தை வரிசையாக தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. இந்தியா முழுக்க கடும் கண்டனங்கள், எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கக்கூடிய இந்த சூழலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு படி கொஞ்சம் முன்னாடி போயிட்டு தொகுதி மறுவரையறை கொண்டு வரப்பட்டால் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை திமுக நடத்தும், தேர்தல் ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு 2ஆம் பட்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கையும் சுயமரியாதையும் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களிடம் எந்த ஆலோசனையும் கேட்காமல் மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய இந்த முயற்சியில் மேற்கொள்ளக்கூடிய இந்த விஷயம் தொகுதி மறுவரையறையை மத்திய அரசு கொண்டு வந்தால் இதுவரை கண்டிராத தமிழ்நாட்டை மத்திய அரசு கண்டிப்பாக பார்க்கும் அப்படின்னு மிக கடுமையான எச்சரிக்கையை ஒன்றிய பாஜக அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விடுத்திருக்கார். குறிப்பாக 50-60களில் இருந்த பழைய திமுகவை மீண்டும் இந்த நாடு பார்க்க வேண்டியிருக்கும், பாஜக பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயங்கரமாக எச்சரிச்சிருக்காரு. இதுதான் இந்த விவகாரத்தை கூர்ந்து பார்க்க வச்சிருக்கு. இந்தியாவில் ஒரு மாநிலத்தினுடைய மக்களவை தொகுதிகளானது அந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் தொகையின் அளவுக்கு ஏற்ற வகையில் தான் ஏற்கனவே வரையறை செய்யப்பட்டிருக்கு. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்வதை அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்யாமல் அந்தந்த மாநிலங்களுடைய உரிமை சார்ந்து சிந்தித்து தான் மறுவரைகளை இது வரைக்கும் செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுவரையறை செய்வதில் பல்வேறு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது தான் நடைமுறை யதார்த்தமாக இருக்குது. அதாவது 1952ஆம் ஆண்டு மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தை குறைப்பதற்காக குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்த இந்தியா, இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலகட்டத்தில் குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் பெரிய அளவில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சு. ஆனால் வட இந்தியாவில் இருந்த பிரச்சாரம் அந்த பகுதி மக்கள்கிட்ட பெருசாக ஈடுபடவே கிடையாது. ஒவ்வொரு தம்பதியும் 5 குழந்தைகள் 6 குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தான் அப்போ இருந்தது. தமிழ்நாடு போன்ற தென்னிந்திய மாநிலங்கள் தான் இந்த திட்டத்தை ரொம்ப கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து ரொம்ப ஒவ்வொரு கிராமங்கள் வரைக்குமே வெற்றிகரமாக இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. முக்கியமாக நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற நிலையை கூட கொஞ்சம் மாற்றி நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற நிலைக்கு தமிழகம் கொண்டு சென்றுச்சு. மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக அந்த திட்டத்தை, மத்திய அரசோட திட்டத்தை செயல்படுத்தினாங்க. அதனால் மக்கள் தொகை பெருக்கம் பெரிய அளவில் கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரப்பட்டுச்சு தமிழ்நாட்டில். கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களுடைய சராசரி கருவள விகிதம் 2.1% இருந்துச்சு. ஆனால் தற்போது 1.4% அப்படிங்கிற அளவில் தான் கட்டுக்குள்ளே இருக்குது. அதன்படி இந்தியாவிலேயே மக்கள் தொகையை கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது. எதிர்வரக்கூடிய 2031 to 2036 அந்த காலகட்டங்களில் இது மேலும் குறையலாம் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அதாவது இந்திய புள்ளி விவர அமைப்பு இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கருவள விகிதம் கட்டுப்படுத்தப்பட்டதால் தான் மக்கள் தொகை பெருக்கம் பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. இதனால தான் பொருளாதார விகிதத்தில் தமிழ்நாடு இந்திய மாநிலங்களிலேயே முதல் இடத்துல இருக்குது. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரையறை செய்யப்பட்டால் பல்லாயிரம் கோடி செலவில் மத்திய அரசு கொண்டு வந்த அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ரொம்ப சரியாக வெற்றிகரமாக செய்த மாநிலங்களில் இப்போ இருக்கக்கூடிய பாஜக ஒன்றிய அரசு தண்டிக்கக்கூடிய செயலாக இது கொண்டு மாறி போயிருக்கோம். ஏற்கனவே மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக வெற்றிகரமாக செயல்படுத்தினது தமிழ்நாடு தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசு அப்படி ஏற்கனவே அறிவித்த ஒன்றிய அரசுடைய அந்த திட்டத்தை சரியாக செஞ்சதுக்காக தண்டிக்கிற மாதிரி, வஞ்சிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓமை புலப்படுது.
பிஜேபி இப்போதைக்கு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரையறை செய்தால் பல்லாயிரம் கோடி செலவில் மத்திய அரசு கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை மிக சரியாக செயல்படுத்தாத மாநிலங்களுக்கு அதிக பலனும், மத்திய அரசுடைய திட்டத்தை பெரும் கவனம் எடுத்து பெரும் சிரமம் எடுத்து வெற்றிகரமாக செயல்படுத்திய தமிழகம் போன்ற தென் மாநிலங்களுக்கு இழப்பும் ஏற்படும் அப்படின்னு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆளுமைகள் தலைவர்கள்லாம் கண்டன குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியதற்கான தண்டனையா இது என்பது தான் தமிழக அரசியல் தலைவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக முன்னாடி நிற்கிது. தொகுதி மறுசீரமைப்பு பற்றி மத்திய அரசு நெடுங்காலமாகவே இங்கே பேசிக்கிட்டு தான் இருக்குது. நாடாளுமன்றத்திலும் சரி வெளியிலையுமே சரி பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. முக்கியமாக கடந்த 2023 9வது மாதம் குறிப்பாக 19ஆம் தேதி அன்னைக்கு நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை மத்திய சட்ட மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் அறிமுகம் செஞ்சு வச்சார். அன்னைக்கு இந்த மசோதா மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் 1/3 பங்கு இடங்களை பெண்களுக்கு ஒதுக்கக்கூடிய வகையில் வழிவகை செஞ்சிச்சு. அப்போது இது பற்றி பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதாவது 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு தொகுதி மறுசீரமைப்பு முடித்த பின்னர் தான் இந்த மசோதா சட்டமாகி அமுலுக்கு வரும் அப்படின்னு அன்னைக்கு அவர் விளக்கமாக பேசியிருந்தார். அதே மாதிரி கடந்த 2023 5வது மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு திறக்கப்பட்ட புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் மக்களவையில் 848 இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்ததும் மிகப்பெரிய விவாதத்துக்கு உள்ளானுச்சு, பல கேள்விகளை எழுப்புனுச்சு. இந்தியாவில் இப்போது 543 மக்களவை தொகுதிகள் மட்டும்தான் இருக்குது. இந்த சூழலில் 848 இருக்கைகளுடன் நாடாளுமன்றத்தை கட்டமைச்சது ஏன் அப்படிங்கிற கேள்விகளை பலரும் எழுப்புனாங்க. புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறப்பு விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை எதிர்காலத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னு அவர் பேசியிருந்தார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தால் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகள் 31 குறையும் அப்படின்னு திமுக உள்ளிட்ட கட்சிகள் கவலை தெரிவிச்சிச்சு. அதே போல் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் 42லிருந்து 34 குறையும் அப்படின்னும் சொல்லப்பட்டுச்சு. அதே நேரம் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தாத மத்திய அரசு தந்த பல்லாயிரம் கோடி ரூபாயை முறையாக பயன்படுத்தாமல் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தில் தோல்வி அடைந்த பீகார், உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்களில் தொகுதிகளுடைய எண்ணிக்கை உயரும் அப்படின்னு இதன் மூலமாக தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் பிரதிநிதித்துவம் குறைந்து இந்தி மொழி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் தந்து நிதி ஒதுக்கீடுகளில் வாரி வழங்கவே மத்திய அரசு இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டுட்டு வருது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன் வச்சிருக்கார். 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டு மொத்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை 543 என நிர்ணயிக்கப்பட்டால் தென்னிந்தியாவில் தற்போது உள்ள மாநிலங்களுடைய இடங்கள் 130லிருந்து 103 குறையும் அப்படின்னும், மக்களவையில் 23.74% உள்ள தென்னிந்தியாவின் பிரதிநிதித்துவம் இதன் அடிப்படையில் இதன் மூலமாக 18.97% குறையும் அப்படின்னும், தமிழ்நாட்டிற்கான மக்களவை தொகுதிகள் 39லிருந்து 31 குறையும் அப்படின்னும், அதே சமயம் உத்தரப்பிரதேசத்தில் 11 தொகுதிகள் அதிகரித்து மொத்தம் 91 இடங்களாகவும், பீகாரில் 10 இடங்கள் அதிகரித்து மொத்தம் 50 இடங்களாகவும், மத்திய பிரதேசத்தில் 4 தொகுதிகள் அதிகரித்து மொத்தம் 33 தொகுதிகளாக உயரக்கூடிய வாய்ப்பும் சூழலும் இருக்குது. அதே மாதிரி ராஜஸ்தானில் 6 தொகுதிகள் அதிகரித்து மொத்தம் 31 இடங்களாகவும் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உட்பட ப. சிதம்பரம் உட்பட பல்வேறு தலைவர்களும் இந்த கருத்துக்களை தொடர்ந்து முன் வச்சுட்டே வராங்க. அதே நேரத்தில் மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை 848 அப்படின்னு உயர்த்தப்பட்டால் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை 164 உயரும். இதில் மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுக்கு ஒரு அரசியல் லாபம் ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல இருக்குது. என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுற மாதிரி மத்தியில் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க 424 உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ஓட்டு தேவை. தற்போது ஆள்கிற பாஜக 240 உறுப்பினர்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக இன்னைக்கு இருக்குது.
உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், ஒரிஷா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற இந்தி மொழி பேசக்கூடிய மாநிலங்களில் தான் பாஜகவுக்கு அதிக உறுப்பினர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. தென்னிந்திய மாநிலங்களில் காலூன்ற பிஜேபி தொடர்ந்து பல வருஷமாக பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனால் எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. தென்னிந்திய மாநிலங்களில் பிஜேபினால் காலூன்ற முடியலை. ஆனால் அதே நேரத்தில் வட இந்தியாவில், அதாவது வட மாநிலங்களில் பிஜேபிக்கு அதிக எண்ணிக்கைகள் இருந்தாலும் பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய வகையில் அங்கே அந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை பிஜேபிக்கு போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்குது. இதன் காரணமாக தான் தென்னிந்திய மாநிலங்களுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கையை குறைச்சி வட இந்தியாவில் நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த பிஜேபி விரும்புது அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டும் பிஜேபி ஒன்றிய அரசு மீது இப்போ பகிரங்கமாக வைக்கப்படுது. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 39 இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 80 இருக்குது. 2 மாநிலங்களுக்கும் இடைவெளி கிட்டத்தட்ட 41 எம்பிக்களுடைய எண்ணிக்கையாக இருக்குது. ஆனால் தற்போது மத்திய அரசு கொண்டு வருகிற மறுவரையால் உத்தரப்பிரதேசத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரோட எண்ணிக்கை 120 உயரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் 50% அதிகரித்தால் கூட 58 தான் அது இருக்கும். கிட்டத்தட்ட 41 இருந்த அந்த இடைவெளி இனிமேல் 62 அந்த இடைவெளி பெருசாகிரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல தான் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி ஆகிய தென் மாநிலங்களில் இப்போது ஒட்டுமொத்தமாக 129 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இருக்குது. தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் இது கொஞ்சம் கூடுதலாக 194 தான் உயரும். அதுவே இந்தி மொழி பேசக்கூடிய மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், இமாச்சல் பிரதேஷ் ஆகிய இந்த 10 மாநிலங்களில் 225 இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் 340 உயரக்கூடிய சூழல் இருக்குது. இதனால் முன்பு இருந்த இடைவெளி 96 146 மாறிடும். இதன் மூலமாக தென் மாநிலங்களை விட வட மாநிலங்கள் அதிக நிதியை பெறக்கூடிய சூழல் இருக்குது. 5 ஆண்டுகளுக்கு 5 கோடி ரூபாய் ஒரு தொகுதிக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் வழங்கப்படக்கூடிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி தென்னிந்தியாவில் கிட்டத்தட்ட 129 தொகுதிகளுக்கும் சேர்த்து வெறும் 3225 கோடி தான் ஒதுக்கப்படும் கிடைக்கும். அதுவே இந்தி மொழி பேசக்கூடிய மாநிலங்களில் 194 தொகுதிகளுக்கு 5625 கோடி ரூபாய் இது வரைக்கும் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. தொகுதி மறுவரையால் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு செலுத்தக்கூடிய நிதியோட அளவு இன்னும் கணிசமாக அதிகரிக்கும் அப்படின்னு ஒப்பீட்டு அளவில் தென் மாநிலங்களுக்கு நிதி டோட்டலாகவே குறையும் அப்படின்னும், இது தவிர அரசியல் அதிகாரத்தையும் தென் மாநிலங்கள் இழக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் இப்போ புதுசாக உருவாகியிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் பரவலாக முன்வைக்கப்படுது. அதே நேரத்தில் திமுக சுட்டி காட்டக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. தென் மாநிலங்களில் பாஜகவால் காலூன்ற முடியலை. அறுதி பெரும்பான்மையும் கிடைக்காதனால தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளை சார்ந்தே ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் பிஜேபிக்கு இருக்கும், காங்கிரஸுக்கும் அங்கே இருக்குது. ஆனால் தங்களுடைய களமாக இருக்கக்கூடிய இந்தி மொழி பேசக்கூடிய மாநிலங்களில் நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலமாக தென்னிந்திய மாநில கட்சிகளை சாராமலேயே தங்களுடைய அறுதி பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைத்துவிட முடியும் அப்படின்னு பாஜக நினைக்கிது. அதாவது பாஜக இந்தி மாநிலங்களில், இந்தி மொழி பேசக்கூடிய மாநிலங்களில் 455 இடங்களை வென்று ஆட்சி அமைக்க தேவையான 424 அப்படிங்கிற பெரும்பான்மையை எளிதாக பெறக்கூடிய சூழல் இந்த தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் ஈஸியாக பிஜேபிக்கு சாதகமாக அமைஞ்சிரும். இந்த பெரும்பான்மையால் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் எந்த விதமான சட்டத்தையும் நிறைவேற்றக்கூடிய அதிகாரத்தை பாஜக பெறலாம் அப்படிங்கிற பகிரங்கமான குற்றச்சாட்டும் பிஜேபி மீது திமுக பகிரங்கமாக வைக்கிறாங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இந்தி பேசக்கூடிய 10 மாநிலங்களில் இருக்கக்கூடிய 225 இடங்களில் 80% இடங்களில், அதாவது 178 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றுச்சு. தொகுதி மறுவரை செய்த பின் நாடாளுமன்ற தேர்தலில் இதே இந்தி பேசக்கூடிய இந்த 10 மாநிலங்களில் அதே அளவிலான 80% வெற்றியை பாஜக பெற்றால் மத்தியில் தனித்து ஆட்சி அமைத்து விடக்கூடிய சூழல் இருக்குது. அதாவது இந்தியாவில் கிட்டத்தட்ட பிற 26 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குல்ல, அந்த 26 மாநிலங்களையும் 8 யூனியன் பிரதேசங்களையும் பிஜேபி 100% தோல்வி அடைந்தால் கூட
மத்தியில் பாஜகவில் ஆட்சி அமைத்து விட முடியும், வெறும் அந்த 10 மாநிலத்தில் மட்டும் வெற்றி பெற்று விட்டால் அப்படிங்கிற ஒரு சூழலை தான் பிஜேபி இப்போ உருவாக்கி வைக்கிது. 28 ஸ்டேட் இருக்குது இந்தியாவில். வெறும் 10 தொகுதியில் ஜெயிச்சுட்டு 26 தொகுதிகளை 0 பெற்றால் கூட அவங்களால அறுதி பெரும்பான்மையால் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு சூழ்ச்சி தான் இந்த சட்டம் அப்படின்னு திமுக, காங்கிரஸ் பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் ஏன் மத்திய அரசு அவசரமாக இந்த முயற்சியில் இறங்கி இருக்கு அப்படின்னும் பலரும் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தாங்க. மிக கடுமையான கண்டன குரலும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்னைக்கு வைக்கப்பட்டுச்சு. இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்படுமா அல்லது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பிஜேபி அரசு கொண்டுட்டு வரக்கூடிய இந்த மசோதாக்கள்னால தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களுக்கு பாதகம் தான் அதிகமாக இருக்குது. இந்தி மொழி பேசக்கூடிய குறிப்பிட்ட அந்த 10 மாநிலங்களுக்கு சாதகம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒப்பீட்டை பாஜகவை எதிர்த்து திமுக தலைவரும், அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலினும், காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் உள்ளிட்ட நிறைய முக்கிய அரசியல் தலைவர்கள் பிஜேபியோட இந்த சர்வாதிகார போக்கை மிக கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது, எப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறாங்க, இந்த விஷயம் நாடாளுமன்ற மறுவரையறை தொகுதி விஷயம் தமிழ்நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத தேர்தலுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.